ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் 9th டிசம்பர். எங்கள் அக்காவோட காலேஜ்லேருந்து ஏதோ ஒரு காம்படிஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு சிவகாசி மெப்கோ காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் இருந்துச்சோடனே அக்கா ஆரஞ்சு சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஏறினோடனே ரயிலும் எடுத்தாச்சுங்க. ஸோ நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம். என்னடா சிவகாசி மெப்கோ காலேஜ்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? அக்காவையும் அக்காவோட ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சிவகாசி மெப்கோ காலேஜில் இறக்கி விட்டுட்டு நானும் எங்கள் அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டோங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம பசியாக. ஸோ கதிரவன்னு ஒரு சைவ ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் எங்கள் அம்மா ஒரு கோதுமை தோசையும் நான் ஒரு நெய் ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. எனக்கு கோதுமை தோசை வீட்டில் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் நெய் ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெய் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா கதிரவன் ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமன்னு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு போகிறதுக்காக ஆட்டோ ஏறிட்டோங்க. ஆட்டோ ஏறிட்டு ஒரே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ கோவில் கோபுரம் பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே ரசிச்சுட்டே பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வெளியே 2 பாட்டிங்க ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க. கோவிலுக்குள்ளே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டாளோட குங்குமம் வச்சதுக்கப்புறமா ஃபேஸ் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. இதை தான் பார்த்திங்கன்னா ஆண்டாளோட பர்த் பிளேஸ். அங்கே ஒரு பூனை இருந்துச்சு. அதை ரசிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டு பால்கோவா வாங்காமல் போக முடியுமா? பால்கோவாவையும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு இந்த தேர்லாம் வைப்பாங்களா, அந்த தேரோட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தோடனே கொஞ்சம் பசிச்சிச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பதனி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நேராக மெப்கோ காலேஜுக்கு வந்தாச்சுங்க. அப்போயும் எங்கள் அக்காவோட காம்படிஷன் முடியவே இல்லையா. ஸோ அங்கே காலேஜ்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ப்ரௌனி வாங்கிட்டு அப்புறம் அம்மா செஞ்ச புளியோதரை அப்போ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. கீழே வந்து புளியோதரை பேஸ்ட்டோடைய ரெசிபி டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பால்கோவா சூப்பராக இருந்துச்சு. பாய்.